அனைவருக்கும் வணக்கம். பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கான துணை கருவியாக மணற்கேணி என்ற மொபைல் ஆப் அறிமுகம் செய்து அதில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்களுக்கான வீடியோவை பதிவேற்றம் செய்து வருகின்றனர். மேலும் சிந்தனை தூண்டும் வினாக்களும் அதில் இடம்பெறும் வகையில் தற்போது மொபைல் ஆப் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மொபைல் ஆப் யூஸ் செய்து வீடியோ எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்ற பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ குரோம் ப்ரௌசர்ல மணற்கேணியை எப்படி பயன்படுத்துறது, வீடியோ டவுன்லோட் பண்றது, ஸோ அப்படி டவுன்லோட் பண்ண வீடியோஸை எப்படி ப்ரொஜெக்டரில் வந்து மாணவர்களுக்கு நீங்கள் நேரடியாகவே காட்டலாம். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மேக்ஸிமம் நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுறதை விட நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசர்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் மணற்கேணி அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் manarkeni.dnschools.gov.in அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணக்கூடிய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லாகின் அப்படின்ற இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆசிரியராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்குன்னு வழங்கப்பட்டுள்ள எமிஸ்க்குன்னு நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அல்லது பேரண்ட்டாக இருக்கலாம் அல்லது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நியூவா ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணீங்களோ அதையே இங்க என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ஓடிபியை திரும்ப நீங்க இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஜெனரேட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த இடத்துல லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பேரண்ட் அல்லது ஸ்டூடெண்ட் அவங்க மட்டும். ஸோ ஆல்ரெடி டீச்சர்ஸாக இருக்கிறவங்க லாகினை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கான எமிஸுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மணற்கேணின்னு சொல்லிட்டு வரவேற்புகள் மகிழ்வான கற்றலாக இந்த பயணத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து 6th to 12th மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 1 to 5th வந்து அப்டேட் ஆகலை. அப்டேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நான் ஸ்கூல் டீச்சர் அப்படின்றனால எங்களுடைய ஸ்கூலோட நேம் மேலே காட்டும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கிளாஸஸுக்கு வீடியோஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம் அல்லது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 7th நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 7th செலக்ட் பண்ணிட்டோம்னா மீடியம் கீழே கொடுத்துருப்பாங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ். ஸோ நான் தமிழை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டேர்ம் கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் டேர்மா செகண்ட் டேர்மா தேர்ட் டேர்மாண்டு. ஸோ நான் செகண்ட் டேர்மை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணிதம் மற்றும் அறிவியல் 2 பாடம் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இதே இது நீங்கள் மொபைல் ஆப்பில் ஓப்பன் பண்ணீங்கன்னா அங்கே இங்கிலீஷும் இப்போ அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ சயின்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சயின்ஸை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வரும். ஸோ அதில் நம்ம ஏதாவது ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மின்னோட்டவியலை செலக்ட் பண்ணிக்கலாம். மின்னோட்டவியலை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை வீடியோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 5 டாபிக் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை. ஃபர்ஸ்ட் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் ஆனால் அந்த அறிமுகம் அதை மட்டும் நம்ம வந்து சப் டாப்பிக்கை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்ப நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டோம்னா அறிமுகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா 5 வீடியோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை திறனறி கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாடம் தொடர்பான கேள்விகளும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அந்த இடைநிலை திறனறி கேள்விகளை இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மின்னோட்டத்தை அளவிடுவதற்கான எஸ்ஏ அலகுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 19 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கான அலகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்பியர். ஸோ 3 நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பாருங்க வாழ்த்துக்கள் சரியான விடை 3 நீங்கள் 1 புள்ளி பெற்றுள்ளீர்கள் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்க்கோங்க. இப்போ ஆம்பியர் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு வினாடி நேரத்தில் ஒரு கூலும் இதுதான் சரியான விடை. நீங்கள் தவறான ஒன்றை செலக்ட் பண்ணிடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 தான் சரியான விடை. நீங்கள் 3 நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால எந்த புள்ளியும் உங்களுக்கு பெறவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 19 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த 19 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி அந்த பாடம் தொடர்பான ஒரு சில சிந்தனை தூண்டக்கூடிய வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது மேலும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடம் தொடர்பான பாடப்பொருள் வந்து புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ திரும்ப எப்படி வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ 7th தமிழ், செகண்ட் டேர்ம் சயின்ஸ், மின்னோட்டவியல், அறிமுகம், திரும்ப அறிமுகம், அதில் ஒரு 5 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே வந்துட்டீங்கன்னா பாருங்க பாடம் 7 அறிமுகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஸோ மின்னோட்டவியல்ல அறிமுகம் தொடர்பான வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து ப்ளே ஆகும். இது உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க இங்க தெரியக்கூடிய இந்த சிம்பலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் வந்து ஃபுல்லாவே வந்துரும். ஸோ இதை நீங்க டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை அப்படியே ப்ரொஜெக்டர்ல கனெக்ட் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இந்த வீடியோஸையும் காட்டலாம். அதே மாதிரி அந்த திறனறி கேள்விகளையும் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் பண்ணியுமே மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண சொல்லியும் நீங்க வந்து அந்த மாதிரி பயிற்சிகளும் கொடுக்கலாம். ஸோ இது வேணாம், ஃபுல் ஸ்கிரீன் வேணாம் அப்படின்னு சொன்னா இங்க தெரியக்கூடிய என்கிட்ட கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தெரியக்கூடிய டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி கேட்டிருப்பாங்க 480 720 1080 அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு எந்த பிக்சல்ல வேணுமோ நீங்க அந்த வீடியோ குவாலிட்டி எப்படி வேணுமோ நீங்க அதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1120ன்னா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ரேட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ குவாலிட்டிக்கு வந்து ரேட்டிங் கேட்டிருப்பாங்க. ஸோ 1 ஸ்டார் இல்லை சிங்கிள் டபுள் ஸ்டார் 3 ஸ்டார் 4 ஸ்டார்னு சொல்லி நீங்க கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். இது உங்களுடைய கருத்துக்கள். கொடுத்துட்டீங்கன்னா இன்சர்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் இப்படி டவுன்லோட் ஆன வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்ல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நீங்க ஒவ்வொரு முறையும் நீங்க லாகின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்க மாணவர்களுக்கு வந்து காட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடத்துக்குமான வீடியோஸ் அவங்க அப்லோட் பண்ண நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிக்கலாம். அல்லது லாகின் பண்ணி நீங்க டைரக்டாவே ப்ரொஜெக்ட் பண்ணாலும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக்ல போறதுக்கு இந்த ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் அறிமுகத்துல இன்னொரு வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோஸையுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். Formula 2 pi r. Diameter is 60 ஸோ திரும்ப இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மணற்கேணியில் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் டைரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டிக்கலாம். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.